அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான கார சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேங்க. கூடவே 10 பல்லு பூண்டு, 10லேருந்து 12 வரைக்கும் வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளிங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாடியில் நம்ம தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே பூண்டு பல்லையும் போட்டுக்கலாங்க. பூண்டு ஸ்மெல் பிடிக்கலனா உங்களுக்கு பூண்டு கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். எடுத்து வச்ச வரமிளகா போட்டுக்கலாங்க. இந்த வரமிளகா காரம் கம்மி, அதனால தான் 10லேருந்து 12 வரைக்கும் நான் போட்டுக்கிட்டேங்க. கூடவே அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸி ஜாடியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிச்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை மேலே தெரிக்கும். நல்லா கொதித்து கட்டி ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டு நம்ம நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான கார சட்னி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.